ஹாய் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? தீபாவளிக்கு நிறையா ஸ்வீட்ஸ் வந்து ஒயிட் சுகர் வச்சு தான் பண்ணுவோம். வெள்ளை சக்கரை யூஸ் பண்ணாமல் டேட்ஸ் யூஸ் பண்ணி சிம்பிளாக ஆப்பிள் பாம்பே அல்வா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் ஆப்பிள் எடுத்துக்கோங்க. அதை வந்து தோல் சீவிட்டு சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. இது வந்து பாம்பே அல்வா வந்து வெறும் கார்ன்ஃப்ளவர் மட்டும்தான் வச்சு பண்ணுறது. இது டிஃப்ரெண்ட்டாக இப்போ ஆப்பிளில் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த ஆப்பிளை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு அதை இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஒரு 15 டேட்ஸ் எடுத்துக்கோங்க. இனிப்பு கரெக்டாக இருக்கும். நீங்கள் எந்த டேட்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். அதில் இருக்க சீட்ஸ் எடுத்துட்டு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து அதையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. அதே 1/4 கப்பில் தண்ணி எடுத்துக்கிட்டு இதை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஆப்பிளையும் டேட்ஸையும் அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துட்டு விடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா கட்டி பிடிச்சிரும். இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்பப்போ ஒவ்வொரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இந்த அல்வாவுக்கு மொத்தமாக ஒரு 4 டீஸ்பூன் நெய் தான் தேவைப்படும். ஸோ ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு ஸ்டேஜில் நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். அப்போ வந்து கொஞ்சமாக முந்திரி பருப்பு வறுத்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான அல்வா ரெடி. இதை வந்து ஒரு பிளேட்டில் நெய் தடவிட்டு இந்த அல்வாவை அதில் போட்டு நல்லா லெவல் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மணி நேரமாவது கம்ப்ளீட்டாக கூல் பண்ண விட்டுறணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து பீஸ் போட வரும். அதனால் கம்ப்ளீட்டாக ஒரு 2 மணி நேரம் நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை அன்மோல்டு பண்ணிங்கன்னா ஈஸியாக பீஸ் போட வரும். இந்த மாதிரி அன்மோல்ட் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ ஒயிட் சுகரே சேர்க்காமல் ஒரு சூப்பர் ஹெல்த்தியான பாம்பே அல்வா ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இந்த ஸ்வீட் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.